ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கலுக்காக நம்ம தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து இந்த ஆர்கானிக்கில் வளர்த்துன வாழைப்பழம் இவ்வளோ மீந்து போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் சைஸ் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால யாருக்கும் கொடுக்கல. நம்மளே இதை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சைட் டிஷ் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசை பண்ணுறேன். அதுக்கு இதை வச்சு வந்து ஒரு சைட் டிஷ் பண்ணுறேன். அதுக்கு வந்து இந்த பழத்தையெல்லாம் எடுத்து நம்ம உரித்து கட் பண்ணிக்கலாம். தோலையெல்லாம் உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்ன வேண்டியதில்லை, ஓரளவு சைஸுக்கு வந்து இது கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ ஸ்டவ்வில் ஏற்றி கூட கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இதோட வந்து இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் பாருங்களேன், இந்த மாதிரி நெய் மாதிரி உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் கத்தியில் எடுத்து போடுறேன். நான் வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கணும். லைட்டாக அது வதங்கின உடனே கட் பண்ணி வச்சு தக்காளியை போட்டுடலாம். தக்காளி வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன கண்டெய்னர்ஸில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மார்னிங் டைமில் கொஞ்சம் டென்ஷனை குறைக்கிறதுக்காக. அப்புறம் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். வேணுங்கிற அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து இப்போ நான் கொஞ்சமாக சால்ட்டு, டர்மரிக் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிடுறேன். தக்காளி இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், நம்ம வேணுங்கிற குவான்டிட்டிக்கு. நான் 3 ஆட் பண்ணிட்டேங்கப்பா. சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் 3 ஆட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்காக. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே இப்போ நம்ம வதக்கிறதுலையே மேஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சட்னி போல். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னா இதை வந்து மேஷர் வச்சு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். பட் இப்படி சாப்பிட்றது தான் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். எவ்வளோ கிளாஸியாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ எப்போவுமே வந்து பனானா அதிகமாகிடுச்சுனாலோ இல்லை கொஞ்சம் அதிகமாக ஓவர் ரைப்பன் ஆகிடுச்சுனாலோ அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அந்த டீட்டெயில் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கொரியாண்டர் லீஃபெல்லாம் இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் அண்ட் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லா டெலிஷியஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்கப்பா. See you.